என்னுடைய சக்தி எனக்கு போதனை பாருங்கடா. அப்படியா? அதனால் உன்னுடைய சக்தியை பாதி சக்தி எனக்கு கொடு. அப்படியா? சக்தியாக பயன்படுத்தி அந்த பிரம்மதேவனுடைய சிரத்தை எப்படியாவது கிள்ளி அறிகிறேன். அப்படியா? அடே அருமட்ட சிரமே, எதற்காக இப்போது நகர்த்திக் கொண்டிருக்கிறாய்? அரே ஈசா, பரமலோகத்தில் பார் கடவுள் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாயே. 3 மூர்த்திகளிலே நாடு ஒரு மூர்த்தி என்று தெரியாமல் என்னுடைய சிரசை அறுத்து விட்டாய். அறுபட்ட சிரமாகப்பட்டது தரையில் விழுந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு தைரியம் இருந்தால் என்னுடைய சிரத்தை கைதொட்டி எழுத பார்க்கலாம். 5 சிரத்திலே ஒரு சிரத்தை அறுத்தோம். உன்னுடைய ஆணவமானவர்களே, அறுபட்ட சிரமே, இப்போதே உன்னை என்னுடைய கரத்தொட்டி எடுத்து அதோ தெரியக்கூடிய ஆயிடு சொல்ல கடலிலே இப்போதே வீசி அறிகிறேன். இப்போதே பார். தண்ணி எடுத்து போயினா கருணா தயநிதி தேவா, கருணா தயநிதி தேவா, கருணா தயநிதி தேவா.
கருணாதயநிதி தேவா முன்னடி பணிவேவா கருணாதயநிதி தேவா கருணாதயநிதி தேவா முன்னடி பணிவேவா கருணாதயநிதி தேவா அந்த அறுபட்ட சிரத்தினுடைய கருத்தை எடுத்து விட்டீர்களா? ஆனால் இந்த சிரத்தை எடுத்து அதோ தெரியக்கூடிய ஆணியிடக்கூடிய கடலையை வீசலாம் என்று பார்த்தால் இந்த சிரமாகப்பட்டது என் கரத்தை விட்டு அகலவில்லையே. அறியப்பட்ட சிரமே, மீண்டும் மீண்டும் எதற்காக ஆணவத்தோடு என்னிடத்திலே சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? அடே ஈசா, என் வார்த்தை கேட்டு இவனால் என்ன செய்திட முடியும் என்று நினைத்து 3 மூர்த்திகளிலே ஒரு மூர்த்தி என்று தெரியாமல் என் சிரத்தை கைதொட்டு எடுத்தாய் அல்லவா? இனி மேற்கொண்டு அந்த சிரமாகப்பட்டது உன் கையை விட்டே அகலாது. அது மட்டும் கிடையாது, என்னுடைய சிரமாகப்பட்டது கபாலமாக மாறி பல ரத்தம் என்று சொல்லக்கூடிய உதிரத்தை அளித்தும் உன்னுடைய பசியாகப்பட்டது தீராது. ஏனென்றால் உனக்கு இன்றைய தினம் முதல் பிரம்மகத்திய தோஷம் பிடித்து பசி 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 என்று பைத்தியப்படுத்தலைவா கொடுத்தேன் சாபம். பார்வதா, இந்த பரமனுக்கு நேர்ந்த நிலைமையை பார்த்தாயா பார்வதா? அறுபட்ட சிரத்தை எடுத்து ஆயின்னு சொல்லக்கூடிய கடலிலே வீசலாம் என்று எடுத்தீர்கள். ஆனால் என்னுடைய கரத்தை விட்டு அகலாமல் இனிமேல் கொண்டு என்னுடைய கரத்திலே பிரம்ம கபாலமாக மாறி பிரம்மத்திய தோஷம் பிடித்து பசி பசி என்று பித்தி எடுத்து இந்த சிரமாகப்பட்டது எனக்கு சாபத்தை. நான் சாபம் பெற்ற உடனே எனக்கு அகோர பசி, எனக்கு உதிரம், எனக்கு ரத்த வேண்டும் பார்வதா. அது மட்டும் கிடையாது பார்வதா, எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? சக்தி நானும் சக்தி நாடும் பார்வதா, எனக்கு பித்தி வெறி எடுக்கிறது பார்வதா. எனக்கு அகோர பசி எடுக்கிறது பார்வதா. அப்படியா? எனக்கு உதிர வேண்டும், எனக்கு ரத்த வேண்டும், எனக்கு அகோர பசி. சுவாமி, என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? இந்த
அந்த பிரம்மதேவனின் சிரமாகப்பட்டது உன்னுடைய கருத்தை பற்றி கொண்ட காரணத்தால் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து உனக்கு இப்பேற்பட்ட ஆளாகிவிட்டதில்லை சுவாமி. நான் என்ன செய்ய முடியும் சுவாமி? சுவாமி, இந்த பிரம்மகவானம் என்னுடைய கரத்தை விட்டு அகல வேண்டும் என்றால் என்னுடைய பித்தி வேறு தீர வேண்டும் என்றால் பார்வதா உடல் எல்லாம் வலிக்கிறடி. ஒரு மாதோ பிண்டோ உடம்பெல்லாம் வலிக்குதடி, ஒரு மாதோ பிண்டோ வேணும். 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 பார்வதா, சுவாமி, என் உடல் எல்லாம் வலிக்கின்றது பார்வதா. ஆகையால் என்னுடைய பித்து வேறு தீர்வதற்காக எனக்கு ஒரு மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடி பார்வதா. சுவாமி, உனக்கு பித்த வெடிப்பு இருந்த காரணத்தால் ஒரு மாத பிண்டத்தை கேட்கிறாயே. அந்த ஒரு மாத பிண்டம் என்றால் என்ன தெரியுமா சுவாமி? ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு திருமணமாகி நீண்ட நாள் கழித்து அவள் கருவுற்றிருப்பாள். அவளுடைய கருவிலே இருக்கும் அந்த ஒரு மாத சிசுவை கொண்டு வந்து பலி கொடுக்க கேட்கிறாயே. என்னால் எப்படி சுவாமி கொண்டு வந்து தர முடியும்? என்னால் கொடுக்க முடியாது ஐயா. ஒரு மாத பிண்டம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து பசியை தீர்த்து வைக்க மாட்டாயா? முடியாது சுவாமி. பார்வதா, சுவாமி, இது வலிக்குதடி, இரண்டு மாதோ பிண்டோ வேணும். இடுப்பெல்லாம் வலிக்குதடி, இரண்டு மாதோ பிண்டோ வேணும். ஓம் சிவ சரவண பவகுகணே. Hare
பரங்குன்றி தீச்சென்று பழனி மலையோடும் மரம் தருகிறேன் அநேக மலை நாடும் ஆறுமுக பழமுறை மலை நடையினாரே ஆறுமுக பழமுறை மலை நடையினாரும் அன்பதடாலும் அன்பதடாலும் அருந்தமிழார் வாழும் ஓம் சிவே என் இடுப்பெல்லாம் வலிக்கின்றது பார்வதா. ஆகையால் எனக்கு 2 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடு பார்வதா. சுவாமி, உங்களுக்கு இடுப்பெல்லாம் வலிக்கிறது. ஆகையால் 2 மாத பிண்டத்தை கேட்கிறாயே, என்னால் அந்த பிண்டத்தை கொண்டு வந்து தர முடியாது சுவாமி. 2 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த பரமனின் பசியை தீர்த்து வைக்க மாட்டாயா சுவாமி? பார்வதா, சுவாமி, உன்னுடைய வார்த்தையை கேட்டுதானே இறைவா, அந்த பிரமனுடைய 5 சிரத்திலே ஒரு சிரத்தை கிள்ளி எறியலாம் என்று நினைத்தேனே. உண்மைதான் சுவாமி. ஆனால் இப்போது என்னுடைய கிரகத்திலே பிரமாக பாலமாக மாறி பசி பசி என்று துடித்துக் கொண்டிருக்கிறேனே பார்வதா. சுவாமி, என்னால் முடியாது என்று கூறுகிறாயே பார்வதா. சுவாமி, முதுகெலும்பே இறைவா, மீண்டும் என்ன சோதனை சுவாமி? வாங்கியடி. இறைவா, 3 மாதம் சுவாமி, வேண்டாம் சுவாமி, சுவாமி, என் முதுகெலும்பு வலிக்கின்றது பார்வதா. வலிக்கிறது. எனக்கு 3 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடு பார்வதா. சுவாமி, என்ன சுவாமி கேட்கிறீர்கள்? உங்களுக்கு முதுகெலும்பு வலிக்கிறது. ஆகையால் 3 மாத பிண்டத்தை கேட்கிறாயே, இந்த பிண்டத்தை கூட இந்த பார்வதா தேவியால் கொண்டு வந்து தர முடியாது சுவாமி. 3 மாத பிண்டத்தை உன்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியாதா? முடியாது சுவாமி. பார்வதா, இறைவா, நலமெல்லாம் இருக்கிறது. சுவாமி, 4 மாதம் அழகா நிக்கிற அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜென்மத்தா இருக்கா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா.
சிவமயமே இறைவா. கண்ணை திறந்து வைத்த கருப்பருளே போல் கதவை திறந்து வைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பருளே போல் கதவை திறந்து வைத்த திருவருளே. தன்னை நல்லூர் உரையும் அருட்கடலே, தன்னை நல்லூர் உரையும் அருட்கடலே வந்து என்னை என்னும் ஆளுகின்ற பரம்பொருளே தேவா. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன் செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. அத்தனில்லாமல் இந்த அம்மை இல்லை, இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன்முருகே, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருகே. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன்முருகே, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருகே. சக்தி எல்லாம் திரண்டு சிவபெருகே, சக்தி எல்லாம் திரண்டு சிவபெருகே. இந்த சந்ததி உன்னடிக்கு அடிப்படையே இறைவா. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே ஒளி செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா. எல்லாம் இருக்கிறது பார்வதா. ஆகையால் எனக்கு 4 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடு பார்வதா. சுவாமி, உன்னுடைய நரம்பெல்லாம் இருக்கிறது. உனக்கு 4 மாத பிண்டம் கேட்கிறாயே சுவாமி, என்னால் கொண்டு வந்து தர முடியாது சுவாமி. பார்வதா, இறைவா, 4 மாத பிண்டத்தை உன்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியாதா? முடியாது சுவாமி. இந்த பணியடக்க பரவலாகப்பட்டவன் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிற தெரியுமா? எப்படி சுவாமி? பஞ்சபூதங்களை உலகிலே நிலைநிறுத்தி நிறுத்தி. வாழக்கூடிய பரமன். அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி சுவாமி? பஞ்சபூதம் என்றால் என்ன? என்ன சுவாமி? நிலம், நிலம், நீர், நீர், ஆகாயம், ஆகாயம், காற்று, காற்று, அக்னி அக்னி என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களினுடைய உடலிலே நிலைநிறுத்தி வாழக்கூடியவன் நான். அப்படியா? நான் அசைந்தால் அசைய உலகம், உலகம், நான் அசையாவிட்டால் ஏது உலகம்? உலகம். பார்வதா, சுவாமி, அந்த 5 பஞ்சபூதங்களும் என்னுடைய உடலிலே எப்படி இருக்கிறது தெரியுமா? பார்வதா, பாதத்திலே இருந்து முழங்கால் வரையிலும் நிலமாகவும், முழக்காலிலே இருந்து இடுப்பு வரையிலும் நீராகவும், நீராகவும், இடுப்பிலிருந்து வயிற்று பகுதி நெருப்பாகவும், நெருப்பாகவும், மார்பு பகுதி காற்றாகவும், காற்றாகவும், சிரமாகப்பட்டது ஆகாயமாகவும், ஆகாயமாகவும் 5 பஞ்சபூதங்களை நிலைநிறுத்தி வாழக்கூடியவன் இந்த பரமன். ஆனால் அப்படிப்பட்ட ஐம்புலனும் 5 பஞ்சபூதங்களும்
பர்வதா சுவாமி ஐம்புலனோ சுவாமி என்னை அழைக்குதடி இறைவா, 5 மாதம் ஐம்புலனோ அடக்குதடி 5 மாதம் வேணும் 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 ஐம்புலனோ அடக்குதடி 5 மாதம் பர்வதா சுவாமி என் உடலில் உள்ள ஐம்புலனும் என்னை அடக்குகிறது பர்வதா ஆகையால் எனக்கு 5 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடு பர்வதா சுவாமி என்ன வார்த்தை கேட்டு விட்டீர்கள் சுவாமி ஐம்புலனும் அழகுகிறது ஆகையால் 5 மாத பிண்டம் அதை கேட்கிறாயே அந்த 5 மாத பிண்டத்தை இந்த பாவியால் கொண்டு வந்து தர முடியாது சுவாமி பர்வதா சுவாமி 5 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கூட உன்னால் கொடுக்க முடியாதா முடியாது சுவாமி பர்வதா இறைவா மாறாதே இறைவா உயரமடி 6 மாதம் ஆறாறு வீரமணி இன்னைக்கு 6 மாதம் பின்னம் வேணும் 6 மாதம் பிண்டம் வேணும். ஆறாறு வீரமணி இன்னைக்கு 6 மாதம் பின்னம் வேணும் ஆறாறு வீரமணி இன்னைக்கு 6 மாதம் பின்னம் வேணும் ஆறாறு வீரமணி 6 மாதம் பின்னம் வேணும் ஆறாறு வீரமணி 6 மாதம் பின்னம் வேணும் தண்ணி தண்ணி மணி தண்ணி குடிக்குமா எங்கள் பிள்ளை நடராஜனே சீதமரவசனே சிவகாமி நடனத்தை கடவி அடி வந்தோம் தேவனே பலப்பெற அருளேவா நடராஜனே சீதமரவசனே சிவகாமி நடனத்தை கடவி அடி வந்தோம் தேவனே பலப்பெற அருளேவா கட்டிக்கிட்ட
ஆகையால் எந்த பிரம்மகபாலம் என்னை கருத்து விட்டு அகல வேண்டும் என்றால் என்றால் எனக்கு 6 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடு பார்வதா. சுவாமி, இது என்ன சுவாமி, நமக்கு வந்த இன்னலை பாருங்கள் சுவாமி. சுவாமி இறைவா, மீண்டும் மீண்டும் நம்மளை சோதனை வந்து தாக்குகிறதே இறைவா. ஆகியால் உனக்கு ஆறாத துயரமாக இருக்கிறது. 6 மாத பிண்டத்தை கேட்கிறாயே, இந்த 6 மாத பிண்டத்தை கூட என்னால் கொண்டு வந்து தர முடியாது இறைவா. 6 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியாதா? முடியாது சுவாமி. பார்வதா, இறைவா, கீழே 7 உலகம், 7 உலகம், மேலே 7 உலகம், 7 உலகம், 14 உலகம். உலகம், அப்படி 14 உலகம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த 7 உலகம் இறைவா, போக வேண்டும். 7 மாதம் பிண்டால் சுவாமி 7 உலகம் சென்று சென்று 7 மாத பிண்டத்தை கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து இந்த பரமனின் பசியை தீர்த்து வைக்க மாட்டாயா பார்வதா? சுவாமி, சுவாமி